அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்தது மராட்டியமாக இருந்தாலும் அவரை அதிகமாக தூக்கி பிடித்தவர்கள் தமிழர்கள், குறிப்பாக நம்முடைய திராவிட இயக்கம். தந்தை பெரியார் அவர்கள் வாழ்நாளில் மிகவும் நேசித்த தலைவர்களில் ஒருவராக அண்ணல் அம்பேத்கர் இருந்திருக்கிறார். அதே போன்று அவர் பிறந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் மரத்வாடா என்ற இடத்துல அவர் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அதற்கு பலத்த எதிர்ப்பு அங்கே வருகிறது. அப்போது நம்முடைய தமிழ்நாட்டுடைய தாணை தலைவர் கலைஞர் அவர்கள் திமுக உடன்பிறப்புகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். எல்லோருமே மராட்டிய ஆளுநருக்கு இந்த பெயரை மாற்றக்கூடாது, அவர் பெயரை உறுதியா வைக்கணும் என்று சொல்லி தந்திகளையும் அஞ்சல் அட்டைகளையும் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி, அஞ்சல் அட்டைகள் அவருக்கு பாத்தீங்கன்னா மராட்டிய ஆளுநருக்கு குவிந்து விட்டது. அந்த அளவுக்கு திராவிட இயக்கம் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடித்திருக்கிறது. அதே போன்று பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட பல்கலைக்கழகம் அம்பேத்கர் அவர்கள் பெயரில் தான் இயங்குகிறது. அதே போன்று திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் தளபதி அவர்கள் அம்பேத்கருடைய நூல்களை மொழிபெயர்ப்பதற்காக ஒரு பெரும் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதே போன்று நம்முடைய ஐயாவினுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று சொன்னதை போல அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெருங்கனவு என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சொத்துரிமை. நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள் கூட 1929 செங்கல்பட்டு மாநாட்டிலேயே அதற்காக தீர்மானம் எல்லாம் கொண்டு வரார். அதைத் தொடர்ந்து இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணல் அம்பேத்கர் இதற்காக ஒரு திருத்தம் கொண்டு வரப்போது அது நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்படுகிறது. அவர் பெரும்பான்மை பெற்றிருக்கிற அரசனுடைய சட்ட அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படும். அதன் பிறகுதான் அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகுகிறார். ஆனால் அது எப்போது நடைமுறைக்கு வருகிறது என்றால் 1989 தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது அந்த பெண்களுக்கு சொத்துரிமை என்கிற அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டிலே 1989 கொண்டு வந்தாலும் கூட ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலே அந்த இந்து வாரிசுரிமை சட்டம் என்பது பெண்களுக்கு சொத்துரிமை தரும் வகையில் திருத்தப்பட்டது 2005ஆம் ஆண்டில் தான். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவில், அதாவது ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, சென்னையை தாண்டி மற்றத்தை சொல்லும் போது ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டை தாண்டி எஞ்சிய இந்தியாவினுடைய பகுதிகள் எவ்வளவு தூரம் நம்ம விட பின்னோக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதை பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏறத்தாழ நமக்கு பிறகு ஒரு 16 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த மனநிலைக்கு அவர்கள் வருகிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு முற்போக்கோடு சிந்திக்கிறோம், எவ்வளவு தூரம் நாம் தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இதன் மூலம் தெளிவாகிறது. 2005 பெண்களுக்கு சொத்துரிமை என்பது இந்து வாரிசுரிமை சட்டம் திருத்தப்பட்டாலும் கூட அதை எதிர்த்த வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து 2020 தான் பெண்களுக்கு சொத்துரிமை தரப்பட்டது செல்லும் என்கிற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. ஆக இப்படி அண்ணல் அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றிய இதில் முக்கிய பங்கு வகித்தது நம்முடைய திராவிட இயக்கம். அப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு அளித்த இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா இவங்க இந்த அரசியல் சட்டத்தை நீர்த்து போக வைக்க வேண்டும், தங்களுடைய திட்டங்களை தங்களுடைய எண்ணங்களை இதிலே திணிக்க வேண்டும் என்கிற வகையில் தான் இன்றைக்கு 10 ஆண்டு காலமாக இந்த பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு. இப்ப புதிய நாடாளுமன்றம் தொடங்கப்பட்ட போது பழைய நாடாளுமன்றத்திலிருந்து புதிய நாடாளுமன்றத்துக்கு ஒரு பயணமாக எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வருகிறார். அப்போது சட்ட அமைச்சர் எல்லாரும் என்ன பண்றாருன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த புதிய நாடாளுமன்றத்திற்கு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி அவர்கள் எடுத்துக்கொண்டு போனதுல இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்கிற அந்த பிரிவு, அந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முகப்புரை இல்லாத இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் எடுத்து சென்றார்கள். அப்ப இதன் மூலமாக அவர்களுடைய நோக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப 3ஆம் முறை அவர்கள் ஆட்சி பொறுப்பை வருவார்களே ஆனால் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய அதன் முகப்புறையில் இருக்கக்கூடிய இந்த மதச்சார்பற்ற நாடு என்கிற ஒரு நிலையை கூட அவர்கள் மாற்றுவதற்கு துணிவார்கள் என்பதன் அடையாளம் தான் அந்த புதிய நாடாளுமன்றத்தில் அவர்கள் அப்படி கொடுத்தது, அப்படி சென்றது. ஆகவே அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் இந்த கொடிய ஆட்சியை வீழ்த்துவதோடு அவர் நமக்கு அளித்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உறுதியையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறோம்.